என்னோட குட்டி உலகத்துக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். நான் ஷோபி அண்ட் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் vlog. இது நான் ரேண்டமாக ஒரு ஈவினிங்லேருந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் வரைக்கும் ஷூட் பண்ண வீடியோங்க. அன்றைக்கி சன்செட் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எல்லாரோடைய பேட் டேவையும் டக்குன்னு சேஞ்ச் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்பப்பெல்லாம் ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுறோமோ அப்பப்பெல்லாம் நமக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணி டைவர்ட் பண்ணிக்கணும். அப்படிப்பட்ட மருதாணி தான் அது. அந்த ஈவினிங் எனக்கு ரொம்ப போர் அடிச்சுது. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ரொம்ப நேரம் வேடிக்கை பார்த்துக்கிட்டே உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். சரி போய் புக் படிக்கலான்னு சொல்லி என்னோடய ஃபேவரட் ஆத்தர் நாமுத்துக்குமாருடைய பட்டாம்பூச்சி விற்பவன் அப்படிங்கிற ஒரு கவிதை தொகுப்பை எடுத்து நானும் படிக்க ஆரம்பிச்சிட்டேங்க. அவருடைய வரிகளை யாருனாலையும் வர்ணிக்க முடியாத அளவுக்கு அவ்வளோ அழகாக எழுதியிருப்பார். என்னோடய ஃபேவரட் குட்டி கவிதை ஒன்று இருக்குது. அதை இங்கே நான் உங்களுக்காக வாசித்து காமிக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். சில கேள்விகள். முதிர்ந்த மழை நாளில் தொலைக்காட்சி பார்ப்பவளை தேநீர் கேட்டு செல்லமாய் கோபிக்கும் சினிங்களை ரசித்ததுண்டா நீ? கூட படிக்கும் கிராமத்து தோழியிடம் என் அண்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும் என்று ஜாமண்ட்ரி பாக்ஸ் நிறைய நாவல் பழம் வாங்கி வந்து மண் உதிரா பழத்தை ஊதித்தரும் அன்பில் உணர்ச்சி வசப்பட்டதுண்டா நீ? என் அண்ணன் என்றவள் சக தோழிகளிடம் அறிமுகப்படுத்தையில் வெட்கத்தால் மௌனித்து தலை குனிந்திருக்கிறாயா? தென்னங்கீற்றுக்குள் சடங்கான வெட்கத்தில் அவள் கண்ணம் சிவக்கையிலே உனக்கும் அவளுக்கும் இடையில் தோன்றிய நுண்ணிய இலைகளை அறுத்ததுண்டா நீ? மிக சாதாரணமாய் கேட்டுவிட்டாய் நண்பா, உனக்கு என்ன அக்காவா தங்கையா? கஷ்டப்பட்டு சம்பாதித்து கல்யாணம் பண்ணித்தர ஒரே பையன் என்று. எனில் கஷ்டப்பட்டு சம்பாதித்து கல்யாணம் பண்ணித்தர மட்டுமா அக்காவும் தங்கையும்? குட் மார்னிங். இது நெக்ஸ்ட் டே மார்னிங். காலையில் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு பெட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு கொஞ்ச நேரம் காற்று வாங்கலான்னு மாடிக்கு போய் நடந்துக்கிட்டு இருந்தேங்க. அதுக்கப்புறம் என்ன, காஃபி தான். காலையில் காஃபி குடிக்கிறதே ஒரு தனி ஃபீலுங்க. அன்றைக்கி நல்லா சுட சுட பொங்கலும் சாம்பாரும் வச்சு சாப்பிட்டுட்டு நானும் என்னோடய எக்ஸாம்ஸ்க்கு படிக்கலான்னு எடுத்து வச்சேன். டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிக்கணும்னு தான் நினப்பேங்க. ஆனால் என்ன, இந்த ஃபோன் தான் விடவே விடாது. ஃபோன் பார்த்துக்கிட்டு படிச்சுக்கிட்டு இப்படியே மாறி மாறிக்கிட்டே தாங்க இருக்கும். இதோடு நான் இந்த வீடியோவை என் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சமாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் சஜஷன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பாய்.